கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் காலையிலே எழும்பி உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி என்னென்ன என் குடும்பத்தில் நடக்க போதோ தெரில. ஏற்கனவே நேற்று ராத்திரியே நிறைய மிரட்டல்கள், நேற்று ராத்திரியே நிறைய கெட்ட கனவை பார்த்தேன். என்ன நடக்க போதோ தெரியலைன்னு நிறைய பேர் வாழ்க்கையில் நொந்து போன நிலைமையில் காலையில் உட்காந்துருக்கிறீங்க, எழும்பி உட்காந்து. ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன நொந்து போன நிலைமையாக இருந்தாலும் அதை மாத்திர மங்கள வார்த்தைக்கு நீங்கள் இப்போ உங்கள் மொபைல் ஆன் பண்ணீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய டிவி ஆன் பண்ணீங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக உங்களுடைய வேதனையை மாற்றும். சரி, இந்த 9ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்காரு, அவளோடு காத்துட்ருக்கீங்க தானே? எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தமிழ் பைபிளில் என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் ஐ என்கிரேவ்ட் யூ அப்படின்னா என் உள்ளங்கைக்குள்ளேயே உன்னை செதுக்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவருக்குடைய கைக்கு அடக்கமாக தான் உன் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உன்னையே அப்படின்னு சொல்கிறோம். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கு. உன் பிரச்சனைகளைன்னு ஆண்டவர் சொல்லலை. உன் பிரச்சனைகளை என் கைக்குள்ளே வச்சுருக்கேன்னு ஆண்டவர் சொல்லலையே. உன்னை அப்படின்னா உனக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவருடைய கைக்குள்ளே இருக்குது. அப்படி கையை திறந்துட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும். அப்படியே ஆண்டவர் கைக்குள்ளே உள்ளங்கை அப்படின்னா இந்த கைக்கு உள்ளே இருக்குது. ஆண்டவர் டப்புன்னு கையை பிரிச்சிட்டாருன்னா அடுத்த நிமிஷம் எல்லாம் பறந்து போயிடும். வியாதி பறந்துடும், கடன் பறந்துடும், அவமானம் பறந்துடும், எல்லாம் போயிடும். உள்ளங்கையில் அப்படின்னா ஒரு நம்பிக்கை கொடுக்குற, நீ என் கைக்குள்ளே தாண்டா இருக்கிற, நீ ஆண்டா பயப்படுறேன்னு கேட்குறாரு. மகளே, உன்னை என் கைக்குள்ளே தான் நான் வச்சுருக்கிறேன். என் கையை மீறி என்கிட்ட என் கரத்திலிருந்து ஒருவனும் உன்னை பறிக்க முடியாதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. இதை முதல்ல நீங்கள் நம்பணும். என் ஆண்டவருக்கு கைக்கு அடக்கமாக தான் என் கடன் இருக்குது. என் ஆண்டவருடைய கைக்கு அடக்கமாக தான் என் வியாதி இருக்குது. என் ஆண்டவருடைய கைக்கு அடக்கமாக தான் என்னுடைய இந்த தேவைகளெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளால் வந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்யும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து இயேசப்பா அவர்களை தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஏன்னா ஆண்டவருடைய கைப்பட்டதுனாலே அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கள ஆசீர்வதிக்கணும். தொட்டு ஆசீர்வதித்தாரான். குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கினான். ஒரு குருடனுடைய கண்களில் தொட்டு சேர பூசி விட்டார். அவன் சீலோவாமலை போய் குளத்தில் கழுவி சோத்த விட்டான். தொடுகிற ஆண்டவர், நீ தூர நில்லு, நான் தெய்வம், நீ தீண்டத்தகாதவன் அப்படின்னு ஆண்டவர் தள்ளி வைக்க மாட்டார். நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, நீ எந்த குலத்தில் பிறந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்னால் குலம் கோத்திரம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் 2 ஜாதியை தான் படைத்தார். ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி. 2 ஒன்றா தான் இணைச்சார். எனவே அதில் கூட வேற்றுமையை ஆண்டவர் பார்க்கலை. 2 பேரும் ஒன்றா இணைச்சி குடும்ப வாழ்க்கையை கொடுத்துட்டார். அதான் நம்ம ஆண்டவர். தீண்டத்தகாதவர்கள் என்பது ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக ஒருவரும் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் கிறிஸ்தவர்களில் மட்டும்தான் ஆண்டவர் தொடுவார். எல்லாரும் அவரால் படைக்கப்பட்ட படைப்புகள். இந்த மனுகுலத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஆண்டவர் தொடுவார். நீ எந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும் இயேசுவேன்னு கூப்பிட்டுப்பார். ஓடி வந்து உதவி செய்வார். என்ன வேணும் மகளேன்னு கேட்பார். நீ என்ன மதம்னு கேட்க மாட்டார். நீ யாரை வழிபடுறேன்னு கேட்க மாட்டார். உனக்கு என்ன மகளே பிரச்சனை, மகனே உனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன செய்தால் நீ சந்தோஷமாக போவேன், அதுதான் ஆண்டவர் கேட்பார். இன்றைக்கி அவருடைய உள்ளங்கைக்கு அடக்கமாக உன் பிரச்சனை இருக்குது. இதை நினச்சிட்டு டிப்ரெஷனில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வந்துடுங்க. ஆன்சைட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வந்துடுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. உன் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடிகள் கூட எண்ணப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்னு உட்காந்து காலையில் யோசித்துட்ருக்கிறீங்க. சாகிறத தவிர வேறு வழியே இல்லைன்னு யோசித்துட்ருக்கிறீங்க. பிரச்சனை இருக்கிறவன் எல்லாம் சாகிறது தான் வழின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாது. எல்லோரும் செத்து போயிடுவான். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற லெவலில் இருக்குது. விரலுக்கு ஏற்ற வீக்கன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் அவன் பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு பிரச்சனையே இல்லை, அவன் என்ன வேணாலும் சாதிக்கலாம். உங்களை விட அவனுக்கு தான் பிரச்சனை அதிகம்.
நீ கூட தூங்குனா தூங்குவான், அவனுக்கு தூக்கம் வராது. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, போலீஸ் துறையாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய லெவலில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சாமானியமாக இருக்கிற உங்களுக்கு தான் பிரச்சனை கம்மியாக இருக்கும். இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. ஆனால் உங்கள் பார்வையில் பார்த்தா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தெரியும், அவங்க பார்வையில் இருந்து பார்த்தா உனக்கு பச்சைன்னு தெரியும். ஸோ அதனால் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்படைச்சி பாருங்கள். இன்றைக்கி அவருடைய உள்ளம் கைக்குள்ளே உன் பிரச்சனை, உன் கடன், உன்னுடைய வியாதி, உன்னுடைய அவமானம், உன்னுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. ஆண்டவரை கைக்குள்ளே என்னை வச்சு நடத்துங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவரை என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய கையிலிருந்து ஒருவரும் உங்களை பறிக்க முடியாது. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. உங்கள் உள்ள கைக்குள்ளே எங்களை வச்சுருக்கீங்களப்பா. இதை விட எங்களுக்கு பெரிய உத்தரவாதம் ஒன்றும் வேண்டாம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், வியாதிகள், அவமானங்கள், தேவைகள் எல்லாமே உங்கள் கைக்கு அடக்கமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு நீ சொல்லியிருக்கிறீர், நீர் கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், நீர் உம்முடைய கரத்தை திறக்க நாங்கள் நன்மையினால் திருப்தி ஆகிறோம் என்று சொன்னீர். எங்களை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர், உம்முடைய கரத்தை திறந்து என் பிள்ளைகளை நன்மையினால் திருப்தி அடைய பண்ணுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சந்தோஷமான செய்தி. நம்முடைய சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸில், நம்முடைய ஜெப மையத்தில், நம்முடைய ஆறுதலின் கூடாரத்தில் இன்னிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 10லேருந்து 12 மணி வரைக்கும் ஷேமம் என்கிற ஒரு கூட்டம் ஒன்று நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இன்றைக்கி நான் தான் அதில் முதல் கூட்டமாக இருக்கிறபடினா நான் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் திரளாக வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் அடிமை இடத்துல ஜெபிக்கணுனாலும் தனி ஜெபம் ஜெபித்து கொள்ளலாம். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. நீங்கள் அந்த அட்ரஸை ஸ்கேன் பண்ணணுன்னா கூட இப்பொழுது இந்த திரையில் காணப்படுகிற அந்த ஸ்கேனரை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக எங்கள் ஜெபகோபுரத்தில் உங்களை கொண்டு வந்து விட்டுரும். இல்லைனாலும் அட்ரஸை நோட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா நம்பரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி நீங்கள் வந்துடலாம். ஸோ ஷேமம், உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஷேமத்தை ஆண்டவர் கொண்டு வரும்படி இன்றைக்கு நம்முடைய புதிய ஜெப மையத்தில் வைத்து இந்த கூட்டங்கள் காலையில் 10லேருந்து 12 மணி வரைக்கும் நடக்க போகுது. அதன் பிறகு உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபித்து அனுப்ப போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் சந்தோஷமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போகிறவங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளைங்க வேலைக்கு போய்ட்டால் பெற்றோர்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் வாங்க, வந்து இந்த ஆசீர்வாதமான கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய க்ஷேமத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே இன்றைக்கி இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் ஐயாவை பார்க்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, சான்ஸ் கிடைக்கல, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த கூட்டத்தில் செய்தியும் கொடுத்துட்டு உங்களை தனியாக சந்தித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.